ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம 2025 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஃபாலோவர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு மேலே நம்ம வீடியோ பிடிச்சுன்னா லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2017 நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஹீரோ ஜஸ்டின் வந்து அவர் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருக்க பார்ட்டிக்கு போறாப்புல. அங்க போனா அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு காதலியா கிடைப்பாங்க அப்படின்ட்டு அங்க போகும்போது நம்ம ஹீரோயினான கிசாவை மீட் பண்றாப்புல. அப்போதான் அவருக்கு தெரிய வருது. முதல்ல அவருக்கு தெரியல, பின்னாடியே தெரியுது நம்ம சின்ன வயசு ஓல்டு கேர்ள் ஃப்ரெண்ட். அப்புறம் அவங்களுக்குள்ள வர லவ். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வீடியோ வெளியாகுது. அந்த வீடியோனால ஏற்படுற பிரச்சனை, இவங்க கடைசியில ஒண்ணு சேர்ந்தாங்களா என்ன அப்படின்ற சொல்றதா இந்த வெப் சீரிஸ். இப்ப இதுல தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டெக்னிக்கலா ரொம்ப அருமையாவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா ரிச்னஸாவே இருந்துச்சு ராயலா பாக்குறதுக்கு. இதுல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுலயும் நம்ம ஜஸ்டினோட அப்பா, அவங்க அம்மா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்டா வரவனோட கேரக்டரும் நல்லா எழுதியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த சீரியஸ் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஒவ்வொரு எபிசோடும் நம்ம தான் இறங்கி தள்ளி கொண்டு போற மணிக்கு தான் இருக்கும். அதான் இதுல இருக்க பெரிய மைனஸ். இருந்தாலும் இது பார்த்து பழக்கப்பட்ட பல காதல் கதைகள் தான் இருந்தது. என்ன புதுசா ஆளுகளை போட்டு பழைய கதையை பார்க்குற மணிக்கு இருக்கும். இதுல அடல் கண்டென்ட் இருக்கு, அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஏன் இப்படி வீடியோ போறோம்னா, ஊருக்கு வந்தனால நம்மளால வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால தான் இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட்ல போறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.